நாமக்கல்லில் சக மாணவர் தாக்கி உயிரிழந்த பள்ளி மாணவரின் பிரேத பரிசோதனையானது பெற்றோர் புகார் மனு அளிக்காததால் தாமதமாகி வருகிறது. தொடர்ந்து போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், என்ன நடந்தது? எப்படி இந்த மாணவர் உயிரிழந்தார்? கூடுதல் தகவல்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம். நேற்று தினம் பார்த்தோம்னால் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் மாலை நேரத்தின் போது இரு மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ரித்தீஷ் என்ற மாணவன் தாக்கியதில் ஆகாஷ் என்ற மாணவன் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இதையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் தந்தை ஆகியோரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை தரப்பில் இன்று பள்ளியில் பணியின் போது இருந்த ஆசிரியர்கள் உட்பட தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதற்கிடையே உயிரிழந்த மாணவனின் சடலமானது நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவ கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை எவ்வித புகாரும் பெற்றோர் தரப்பில் தரப்படாத நிலையில் அவர்களை சமரசம் செய்து புகார் வாங்கும் முயற்சியில் இன்று நாமக்கல் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் ஆனந்தராஜ் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் பெற்றோர் தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால் உயிரிழந்த மாணவன் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் அரசு பள்ளியில் காலை முதல் மாலை வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதுகாப்பிற்கு ஆசிரியர்கள் முழுக்க காரணம். இந்த சூழலில் மாணவன் உயிரிழந்ததற்கான காரணமான ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற செயல் வருங்காலத்தில் எந்த மாணவனுக்கும் நிகழாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து தந்தை உறவினரின் வழக்கறிஞர்கள் போலீசாரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தற்போதைய சூழல்படி பார்த்தோம்னால் அவரது உயிரிழந்த மாணவனின் தந்தை மற்றும் சகோதரி தாய் ஆகியோரை எருமப்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் கொடுப்பதற்காக போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். புகாரின் அடிப்படையில் கொடுக்கும் தகவல்களை வைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றனர். இதற்கு முன்னதாக டிஎஸ்பி ஆனந்தராஜ் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.